சரி. அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 1 4 மாதம் 1 சித்திரை மாதம் 1 ஏப்ரல் மாதம் 2026 புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் சகோதரி சுபாசினி அவர்கள் பல மாதங்களுக்கு பின்னதாக இணைந்திருக்கிறார். கத்தர் கொடுத்த சுகம் பெலன் ஜீவனுக்காகவும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரையும் சகோதரி ஜனட் அவர்களையும் வரவேற்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜனட், நீங்கள் தொகுத்து வழங்க போறீங்களா? வழி நடத்துங்க. கர்த்தருடைய நாமம் ஒன்றை பரிசுத்தப்படுவதாக. என் தகப்பனே, திரும்பமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்க, ஆண்டவரே, இந்த 1 எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த சுகபல ஆரோக்கியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இன்னும் பல காரியங்களை ஆண்டவரே பிள்ளைய கொண்டு செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிக்கன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சுபா, ஓம் பிரைஸ் லார்ட். சுபா, பிரைஸ் பாட்டு லார்ட். பாடுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. திராட்சை செடியே சுராஜா, திராட்சை செடியே சுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், ஓமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், ஓமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே சுராஜா, திராட்சை செடியே சுராஜா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வனைத்திடுவே ஐயா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வனைத்திடுவே ஐயா, சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள், நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே சுராஜா, திராட்சை செடியே சுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே சுராஜா, திராட்சை செடியே ராஜா. ஆமேன், ஆமீன், ஆமீன். நாங்கள் பல மாதங்களுக்கு பிற்பாடு கத்தரங்களை இணைத்து எங்களை ஜெபிக்க வைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த எல்லா பலத்துக்காகவும், எங்கள் பலவீன நேரங்களில் பலமாய் இருந்து நடத்தினதுக்காகவும் நாங்கள் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையில நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியை நாங்கள் பற்றி பிடித்திருக்கிறோம். ஆகவே இந்த மெய்யான ஒளிதான் எல்லாரையும் ரட்சிக்க முடியும். எல்லாருக்கும் ஒளியை கொடுத்து அவர் பரிசுத்தப்படுத்த அவரால் மட்டும்தான் முடியும். ஆகவே நான் ஜெபத்திலே முதலாவது செய்கிறேன். நீங்கள் அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே அப்பா
எங்கள் பாவத்தை ஆண்டவரே, எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்பா, அதுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியா ஆண்டவரே கத்தாவே, எந்த மனுஷனையும் அப்பா பிரகாசிக்கிற ஒளியை நீர் வைத்திருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. கிறிஸ்துவானவரே, எங்களை ரட்சித்த தேவனே அப்பா, எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு உம்முடைய வாசனையை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீறுதலை கத்தாவே எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, எங்களுக்கு புதிய வாழ்வையும் வெளிச்சத்தையும் கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளின் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சிறிய ஜெபமாய் இருந்தாலும் உம்முடைய சமூகத்திலே அது மகிமையாய் இருக்கட்டும் கர்த்தாவே. உலகம் தேசம் ஆண்டவரே எல்லா இடத்திலும் உம்முடைய சமாதானம் வரும்படி கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா, நீங்கள் நன்றி சொல்லுங்க கர்த்தருக்கு. கர்த்தரை மட்டுமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று. ஆமேன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வா இந்த வேளையிலும் இந்த இடத்திலே இணைந்து கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்ல நீர் தந்த இந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, கடந்து வந்த வழிகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் என்னை கைவிடாதபடிக்கு கர்த்தாவே நடத்தி கொண்டு வந்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பலனை காணத்தக்க கிருபை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு நீர் சகலதை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்கிறீர் என்ற உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, ஆம் ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த கடந்து வந்த வழிகளில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தை இறுக்க பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே நடந்து வர நீர் தந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் தகப்பனே, நீர் சொற்பனத்தின் ஊடாக கூட ஆண்டவரே நீர் உம்முடைய வாக்கை எனக்கு தந்தீர். நான் உன்னை கைவிடவில்லை என்பதை நீர் எனக்கு நிரூபித்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தாயிலும் மேலாய் அன்பு கூறுகிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு துன்பம் என்றால் தாய் துடிப்பாள் ஆண்டவரே. ஆனா அந்த தாயிலும் விட மேலான அன்பு உம்முடைய அன்பு கர்த்தாவே. அப்பா, எங்கள் இக்கட்டு காலங்களிலே கர்த்தாவே நாங்கள் பட்ட வேதனைகளை விட எங்கள் அருகிலே இருந்து எங்களோடு இருந்து நீர் எங்களுக்காக பட்ட வேதனை அதிகம் ஆண்டவரே. அதை உணர்ந்து கொண்டேன் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கோடி கோடி நன்றி செலுத்தி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னோடு ஒத்துழைத்து நீங்கள் ஜெபத்திலே நாங்கள் இருப்போம். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரம். இன்றைக்கு 1ஆம் தேதி எங்கள் இலங்கை தேசத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமம் அந்த இடத்துல உயர்த்தப்பட கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திங்க தேசத்தின் குடிகள் மத்தியில உம்முடைய வல்லம இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்திலே கர்த்தாவே நீர் எதற்காக சிலுவை அண்டைக்கு போனீர் என்பதை கர்த்தாவே எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ள, எங்கள் தேசம் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல நீர் வைக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்கள் மேல வைக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமென்ட்டுகள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்குள்ளாய் எடுக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆண்டவரே தகப்பனே சீரழிக்கிற எல்லா பொல்லாத சக்திகளும் கர்த்தாவே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே தாயன்று இல்லை, மகனன்று இல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனன்று இல்லை, பிள்ளைகள் என்று இல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரே கேடாய் ஆண்டவரே நடக்கிறார்கள் ஐயா. தேசம் தீட்டுப்படுகிறது கர்த்தாவே, உறவுகள் கீட்டுப்படுகிறது கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, சொந்த ரத்தம் தீட்டுப்படுகிறது கர்த்தாவே. இது எல்லாம் நீர் பார்க்கிறீரே கர்த்தாவே. என் தேவனே, இவர்களை மாற்றுங்காவியானவரே, மாற்றுங்காவியானவரே.
அப்பா ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் காண்கிற தேவன். இந்த வாலிப ஆண்டவரே காரியங்களிலே தங்களுக்கு பலன் இருக்குது என்று கத்தாவே, வயது சென்றவர்களை தாக்காதபடி கத்தாவே, ஆண்டவரே உம்முடைய வல்லம் இறங்கட்டும் ஐயா. அங்கே இருக்கிற அதிகாரங்கள் மத்தியில உம்முடைய வல்லம் இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தடைகளை உடையின் ராஜா. ஆண்டவரே முப்படைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். அவைகள் தங்களுடைய பங்கை சரியாக செய்யக்கூடியதா கத்தாவை கிருப செய்யும் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புவிக்கிறேன் கத்தாவை. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பிளவுகள், பிரச்சனைகள் எத்தனை ஆண்டவரே அப்பா, இதிலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஈச்சையின் ஆவியிலே இழுப்புண்டு கத்தாவை அங்க மரணத்துக்கு உட்படுத்தி கொள்ளுகிற எல்லா சத்துருவின் திட்டங்களும் ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரே அப்பா மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். சுபா, நீங்கள் இந்த இந்த கிழமை பரிசுத்த வாரமாய் இருக்கிறபடியால் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிற ஆராதனைகளிலே தேவனுடைய கிரிகள் வெளிப்பட வேண்டும். அதுக்கு ஊழியர்களும் விசுவாசிகளும் சரியான நிலப்பாட்டில வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த பரிசுத்த வாரத்திலும் கர்த்தாவே அப்பா, இந்த வர இருக்கிற நாட்கள்ல நடக்க போற இந்த ஆண்டவரே பெரிய வெள்ளி ஆராதனை, உயிர்த்தெழுந்த ஆராதனை, இந்த காரியங்கள் ஒவ்வொன்றே உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதிலுமே எங்கள் இலங்கை தேசத்திலே அநேகமான சபைகளிலே உபவாச ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே இயேசப்பா, இந்த ஆராதனைகள் ஒவ்வொன்றோடும் நீங்க கூட இருங்க கர்த்தாவே. இந்த ஆராதனைகளிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை உடையுங்க இயேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை காணத்தக்கதாக ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய நாட்களை கர்த்தாவே வீணான ஆண்டவரே அப்பா பண்டிகை நாளன்று ஆண்டவரே தங்களுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து களியாட்டங்களில் ஈடுபடாதபடிக்கு கர்த்தாவே என் ஆண்டவரே உள்ளான அன்போடு பரிசுத்த ஆண்டவரே அலங்காரத்தோடு உம்மை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்தவும் உமக்காக இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே உம்மை சொல்லவும் அந்த வாஞ்சியை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவரே நீர் இன்னும் உயிர்ப்பிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, என் தேவனே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சபைகளிலும் விளங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவரை விளங்கட்டும் கர்த்தாவே. தகப்பனே, தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. ஏனோ தானோன்று சடங்காச்சாரமாக கர்த்தாவே அப்பா ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே இன்னும் ஆவியானவருடைய அபிஷேகங்களை அனல் மூட்டி கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இன்னும் அநேக காரியங்களை இந்த ஊழியங்களும் நிறைவேற்றத்தக்கதாக அப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்பது கர்த்தாவே ஒரு பண்டிகை நாள் போல சத்துருவானவன் ஒவ்வொருத்தரையும் வஞ்சித்து வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த சத்துருவின் தடைகளை நீங்கள் உடைத்து கர்த்தாவே என் தகப்பனே இந்த வஞ்சகத்திலிருந்து ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலையாகி ஆண்டவரே இது களியாட்டத்துக்குரிய நாள் அல்ல என்பதை உணர்ந்து தகப்பனே இவர்கள் செயல்பட நீங்க வழி நடத்துங்கள் கர்த்தாவே. நீங்கள் அபிஷேகங்கள் கர்த்தாவே. கட்டுண்டவர்கள் விடுதலை ஆக வேண்டும் ஆண்டவரே. என் தகப்பனே நோயுற்றவர்கள் குணமாக வேண்டும் ஆண்டவரே. தேவை உடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிக்கை பண்ண வேண்டும் ஆண்டவரே. அந்த அற்புதம் விளங்கும்படியாக நீர் ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஆமீன், நல்லவரே. ஆமீன். நாங்கள் இந்த வேளையில வாலிப யுவதிகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்ததாமே இந்த பிள்ளைகள் மத்தியில அங்கு பெற்றாரை கனத்துக்குரியவர்களாக மதிக்க வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன்.
அன்பான பிதாவே, ஆண்டவரே, இந்த வாலிப ஜோதிகள் வருங்கால சந்ததிகள் அப்பா. ஆனா அவர்களுக்குள்ளே ஆண்டவரே சத்துருவின் திட்டங்கள் ஆண்டவரே அதிகம் அதிகமாய் ஆண்டவரே சேர்ந்து கொள்ளுகிறது கர்த்தாவே. என் தேவனே அப்பா, ஆண்டவரே தகப்பனே, அன்பில்லாமல் போகிறது கர்த்தாவே. ஆண்டவரே சுசாமி, அன்பு இருந்தால் சகலதேன் தாங்குமே, சகலதேன் ஆண்டவரே சந்திக்குமே கர்த்தாவே. இன்றைக்கு அன்பில்லாததினால் கர்த்தாவே கனத்துக்குரிய தாய் தகப்பனை தூக்கி எறிகிறார்கள், பெரியவர்களை தூக்கி எறிகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இப்படியாய் ஆண்டவரே எங்கள் தேசங்களிலும் எங்கள் மக்கள் மத்தியிலும் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நீர் அறிவீர் கர்த்தாவே. இவர்களுக்கு நீர் விடுதலையும் வெற்றியையும் கொடுத்து கர்த்தாவே என்ற தகப்பனே, இவர்கள் மனம் மாற கர்த்தாவே, இறுதிய சிந்தைகள் மாற கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய இருதயங்களில் இந்த போத வஸ்தினாலும் பெருந்தீண்டியினாலும் கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இருதயங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறதே கர்த்தாவே. இந்த காரியத்தில் இருந்து இந்த பிள்ளைகள் விடுதலை அறைய ஆண்டவரே அந்த கரைபட்ட இருதயம் கர்த்தாவே உங்களுடைய இரத்தத்தினால் கழுவப்பட கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு யுவதிகளுக்கும் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் இருந்து இவர்கள் விடுதலை அடையட்டும் ஐயா, விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசம் கெட்டு போய் இருக்கிறது கர்த்தாவே. என் தகப்பனே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் வழி நடத்து, நீர் பலப்படுத்தி, நீர் சுகப்படுத்தும், குணப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்க இந்திய நாட்களிலே எங்களுடைய தேசத்திலே எங்கள் ஜனங்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிற அந்த மீறுதல்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மீறுதல்கள், இதிலிருந்து இவர்கள் மன்னிப்பு உண்டாகும்படி எப்படியாய் சிலுவையிலே அந்த கள்ளனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்ததோ அப்படியாய் என் தேச மக்களுக்குள்ளே, சிங்கள தமிழ் முஸ்லிம் வரங்கி மக்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு, தேவனுடைய அன்பு இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க சுபா. ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே இயேசப்பா, எங்கள் பரிசுத்தரே, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பை கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் கண்டுகொள்ள என் ஆண்டவரே உதவி செய்துள்ளபடியாக உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே வாழுகிற ஒவ்வொரு இன ஜனங்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே அப்பா, என் தெய்வமே, உம்முடைய ஆண்டவரே மரண தருவாயிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, அந்த ஆண்டவரே கள்வனுக்கு இறங்கி மன்னிப்பை கட்டளையிட்டது போல கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் உம்முடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே அப்பா, அந்த வேளையிலும் அந்த கள்வன் ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்தது போல கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவே, பாவ கட்டுக்களிலும் அக்கிரம கட்டுக்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய இருதயங்களை குருடாக்கி வைத்திருக்கிற சத்துருவின் தடைகளை உடைத்து ஆண்டவரே அப்பா, இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த இருதயத்தை ஆண்டவரே நீர்களுக்கு கொடும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, நீர்மையான ஒளி ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நீங்களாய் இருக்கிறபடினால் கர்த்தாவே அப்பா, இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே தாங்களும் ஆண்டவரே அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள நீங்க வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாட்கள் இந்த ஜனங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் ஆண்டவரே அப்பா விரோதமான காரியங்களாக போய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் தற்பிரியராய் ஆண்டவரே, பணப்பிரியராய் ஆண்டவரே, இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் வஞ்சகத்தில் இருந்து இந்த ஜனங்கள் விடுதலையாகி உம்மை நோக்கி பார்க்க நீரே உதவி செய்துள்ளபடியாக பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உதவும்படியாக உங்கள் கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை நீக்குங்கள் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில்
தேசத்திலும் பெரிதான ஒரு ரட்சிப்பை நீர் கட்டளையிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஈரான் தேசத்துக்காக யுத்த தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். கத்ததாமே அந்த தேசங்களிலும் அங்கு விடுதலையும் வெற்றியும் சமாதானத்தையும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே அப்பா, ஈரான் தேசம் உட்பட கத்தாவே எல்லாத்தையும் யுத்த தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்னும் ஆண்டவரை யுத்தங்களுக்கு ஆயத்தப்படுகிற நாடுகள், தேசங்கள், ராஜாக்கள் காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த நாட்டின் ஆண்டவரே பண பலமோ ஆள் பலமோ ஆயுத பலமோ இயேசுவின் நாமத்தின அற்று போக வானமண்டல பொல்லாத ஆவிகள் ஆண்டவரை கிரியை நட்டப்பிக்க முடியாதபடி தரமாக்கங்கள் கிரியை நட்டப்பிக்க முடியாதபடி கத்தாவே ஆண்டவரை எல்லா ஆயுத முனைகளும் இயேசுவின் நாமத்தின கட்டப்பட்டு போவதாக என் தேவனை ஆண்டவரை கத்தாவே ஒவ்வொருவருக்குள்ளும் என்ற தகப்பனுடைய வல்லம ரங்க வேணுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிப்பு ரங்க வேணுமாய் செபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவு உண்டாக வேணுமாய் செபிக்கிறோம். யுத்தத்துக்கு உதவியாய் இருக்கிற நாடுகளுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே தங்கள் ஆயுதங்களை விற்பனை ஆக வேணும் என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அட்டாவடித்தனமாய் ஆணவமாய் கத்தாவை நீக்கிற ஒவ்வொருவரை நீர் காண்கிறீரப்பா. ஆண்டவரே தற்பெருமைகளை காண்கிறீர் கத்தாவே. என் தேவனே அந்தந்த நாடுகளுக்கும் அந்தந்த ராஜாக்களுக்கும் நியாய தீர்ப்பும் பழி வாங்குதலும் பதில் செய்வதும் உம்முட கரத்தில் இருந்து வருகிறது கத்தாவே. அதை நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே உடுத்த உடுப்போடும் ஆண்டவரே பசி பட்டினியோடும் வழி தெருவிலே இருந்து கொண்டு கத்தாவே ஆண்டவரே படுக்க இடமில்லாம கத்தாவே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் துன்பத்தின் காண்டவரே பக்கமாய் கத்தாவே, கண்ணீரின் பக்கமாய் கத்தாவே இருக்கிற ஜனங்கள் கத்தாவே ஆண்டவரே இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா. ஆண்டவரே எல்லா ஜனத்தை நீர் உருவாக்கி நீர் ஆண்டவரே அப்பா அவர்கள் தீமையை விட்டு நன்மையை காண செய்வீராக. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சுபா, நீங்க இஷ்டவே தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். அன்றைக்கு 31 ராஜாக்களை புறஜாதி ராஜாக்களையும் அங்கு 7 ஜாதிகளையும் துரத்தி விட்ட அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகவே அவர்களும் ஏற்றபடி மனம் திரும்பவும் தேவனுடைய யுத்தம் நடக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவருடைய ஜனம் அவருடைய மக்கள் அங்கு வழங்கா களத்தாய் இருந்து விடாதபடி காத்து கொள்ளப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே இயேசுப்பா, இஸ்ரவேல் தேசத்துக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன். எங்கள் தெய்வமே, அந்த தேசத்தை நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அது உங்களுடைய தேசம் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே. தந்தையே, நீங்க பொறுப்படுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, ஆமாண்டவரே, அந்த ஜனங்கள் உம்மை விட்டு வழி விலகும் பொழுது கர்த்தாவே அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நீர் பிற நாடுகளை கொண்டு வந்ததை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், அறிகிறோம் ஆண்டவரே. ஆம் தெய்வமே, நேசரே இயேசையா, இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் தங்களை ஒப்பு கொடுக்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்களிடத்திலே காணப்படுகிற கடினங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனங்களை கடினப்படுத்துகிற சத்துருவின் தடைகளை உடைத்து கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அந்த எல்லைகளில் யுத்தங்களை ஓய பண்ணி கர்த்தாவே அந்த தேசத்துக்கும் அந்த ஜனங்களுக்கும் விரோதமாய் வருகிற எல்லா தடைகளையும் எல்லா புற தேசங்களுடைய தந்திரங்களையும் நீங்கள் செயலற்று போக பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனை பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அந்த இடத்திலும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. இந்த யுத்தங்களினால் ஆண்டவரே ஜனங்கள் அழிந்து கொண்டு போகாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, என் தெய்வமே, நீரே உம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்து கர்த்தாவே இந்த ஜனங்கள் மனம் திரும்ப உணர்வடைய நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தந்தையை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் ஆண்டவரே. அங்கு வாழுகிற ஜனங்கள் சிறுவர் தொடங்கி பெரியவர் முதியவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மண்டை திரும்ப நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுங்கள் கர்த்தாவே. இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை நீங்க காத்து கொள்ளுங்கள் கர்த்தாவே. அந்த தேசத்தை மீட்டுக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. அந்த ஜனங்கள் உம்முடைய பாதத்தண்டை வர நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அன்பின் நேசரே, உம்முடைய மகிமையின் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள்
நீங்களே அந்த ஜனங்களுக்காக இறங்கி விடுதலையை கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் அரேபியா தேசங்களுக்காக, இந்த எரிபொருள் தட்டுப்பாடுகளுக்காக, விமான தடைகளுக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அரேபிய தேசம் முழுவதும் வானமண்டங்க தரமாக்கங்க கடற்பிராந்திங்க ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீங்க ஆண்டவரே அவர்களை சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை காண கர்த்தாவே அப்பா ஒரு சமாதானம் யுத்தம் ஓய பண்ற தேவன் ஐயா. ஆண்டவரே, அவர்களை ஓய பண்ணி கர்த்தாவே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு எல்லா நாடுகளிலும் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, விலையேற்றங்கள் அதிகம் ஆண்டவரே, பஞ்சங்கள் வர காரணமாய் இருக்கிறதப்பா. இதிலிருந்து விடுவிக்க ஆண்டவரே உங்களால முடியும். நீர் வரமட்டும் கர்த்தாவே. உம்முடைய இரக்கம் உண்டே கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உண்டே கர்த்தாவே. உம்முடைய தயவு உண்டே கர்த்தாவே. அப்பா, அந்த விமான பயணங்களை கர்த்தாவே சரியானபடி நடக்க கர்த்தாவே கிருபை செய்யும் ஐயா. மக்கள் பயமின்றி வாழ கர்த்தாவே, பயமின்றி பிரயாணம் செய்ய கர்த்தாவே. ஆண்டவரை கவனத்தையும் ஞானத்தையும் கொடுத்து கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரை கர்த்தாவே இட நடுவிலே நிற்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து சேர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த ஆமென். முதலாம் தேதி கர்த்தருடைய நீதி நியாயங்களை ஆண்டவர் பிரஸ்தாபடுத்துறதுக்கு, நீதியான செயல்கள் நடக்கிறதுக்கு, நீதியான உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த வருடத்தின் 4ஆம் மாதம் முதல் தேதியிலே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தெய்வமே, எங்கள் தேசங்கள் முழுவதிலும் ஆளுகை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகளும் தேச தலைவர்களும் ஆண்டவரே அப்பா நீதி செய்கிறவர்களாக அவர்களுடைய இருதயத்திலே நீதி காணப்படும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, நீதி இல்லாமல் ஆண்டவரே புற நாடுகள் மீது ஆண்டவரே இப்படி யுத்தங்களை ஆண்டவரே செயல்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கருத்தில் கொண்டு கர்த்தாவே அப்பா புற நாடுகள் ஆண்டவரே தேவையுடைய நாடுகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கருத்தில் கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே உண்மையான இரக்கமுள்ள மனதோடு இவர்கள் செயல்பட நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு தேச தலைவர்களோடும் நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேச தலைவர்களும் தங்களுடைய சுயத்துக்காகவோ தங்களுடைய கௌரவம் ஆண்டவரே பெருமைக்காகவோ செயல்படாதபடிக்கு கர்த்தாவே தங்களுடைய நாட்டு மக்களின் நலனுக்காக செயல்பட நீங்க வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே தங்களுடைய நாட்டு மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல அன்புள்ள இருதயத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த அன்பின் நிமித்தம் அவருடைய இருதயங்களிலே நீதி நிலைக்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா நீதியாய் ஜனங்களை ஆளவும் நீதியாய் புற நாடுகளை நடத்தவும் நீங்க வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே கடின மனங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே வன்மமான இருதயங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே என் தகப்பனே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே ஒவ்வொரு தேச தலைவர்களும் ஆண்டவரே நீதியுள்ள இருதயத்தோடு கர்த்தாவே அப்பா கர்த்தாவே உமக்கு முன்பாக நீதியாய் இருக்க வேண்டும் அந்த நினைவோடு இவர்கள் செயல்பட வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய இருதயங்கள்ல இருந்து நீதிகளை புரட்ட இத்தனைக்கிற சத்துருவின் தடைகளை உடைத்து கர்த்தாவே நீங்களே இவர்களை பொருட்படுத்த தொடர்ந்தும் இவர்கள் நீதியாய் நடக்க நீங்க வழி நடத்தும்படியாக மக்களை அழிக்காதபடி மக்களை நேசிக்கிறவர்களாக இவர்கள் செயல்பட நீர் வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். சுபா, நான் உங்களோட குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் சங்கம வானொலிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நான் இப்பொழுது உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆண்டவரே பிள்ளையே ஆண்டவரே நீர் எழுப்பி நீர் ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்தீர், நீர் பலம் கொடுத்தீர், நீர் சத்துவம் கொடுத்தீர் கர்த்தாவே. அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைய உச்சிந்து உள்ளம் கால்வரை மூடி கணுக்க நரம்பல் இலும்பல் தசையாவிலும் உம்முடைய வல்லமை ஆண்டவரே இறங்கி அக்கினி வேலி ஆயுத வேலி போட்டு எந்த இரவு பகல் கூட இருந்து எல்லாவற்றிலும் நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இருக்கிற தடைகளை நீக்கி விடும்படி
நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். என் தகப்பனே நீர் பொறுப்பேறும் கத்தாவே. ஆண்டவரே கணவனுக்காய் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த நாட்களிலும் கூட அப்பா பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும் ஐயா. அந்த பிசினஸ் காரியங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் கத்தாவே. அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் ரெண்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் கிடைக்கக்கூடியதாய் கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். படிப்பிலும் மேன்மை அடையும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தங்கள் திட்டங்கள் விருப்பங்கள் இந்த குடும்பத்திலே நிறைவேற கத்தாவே. அவருடைய சகோதரனுக்காக சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாயாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. எல்லாரையும் நீர் பொறுப்பேற்று நடத்தும் ஐயா. இன்றைய நாளை பொறுப்பேறும் கத்தாவே. நீர் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே. ஆமேன். சங்கமா இரக்கமுள்ள ஓ நல்ல ஜெபம். தகப்பனே, அப்பா என் பரிசுத்தரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கமம் வாழும் நிலையத்தை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற சகோதரனையும் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் தருகிறோம். பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஊழிய தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாம் நீங்க அற்புதமாய் சந்தித்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்பா என் தெய்வமே, தேவைகள் அனைத்தையும் சந்தியுங்க, தடைகளை நீக்குங்க, குடும்பத்துக்கு வேண்டிய சுகபலத்தை கட்டளையிட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அதே போல கர்த்தாவே இந்த ஊழியங்களை பொறுப்படுங்க. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த ஊழியங்களை இன்னும் வளர்க்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தடைகள் அனைத்தையும் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்கள்ல இணைந்து ஜெபிக்கிறவர்கள், வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களோடும் கூட இருந்த கர்த்தாவே இந்த ஊழியத்தை இன்னும் அவர்கள் உற்சாகமாய் செய்யவும் ஆண்டவரே, அவர்கள் இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. என் தந்தை இயேசப்பா, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படி இந்த ஊழியத்திலே வந்து தங்களால் முடிந்ததை செய்கிற ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க கர்த்தாவே. இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து நீங்க வழி நடத்தும்படியாக அநேகருக்கு இந்த ஊழியம் ஆண்டவரே இன்னும் பயனுள்ளதா இருக்கத்தக்கதாக நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதே போல கர்த்தாவே டிம்லாக்கா குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். அவவோடும் உடைய கணவனோடும் 2 பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இதுவரை நடத்தி கொண்டு வந்த தெய்வமே, தொடர்ந்தும் நீங்கள் இவர்களை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மிடத்தில் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நீங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறதே என்ன ஆண்டவரே. அதே போல தொடர்ந்தும் வழி நடத்துங்க. கணவனுக்கு வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுத்து அவர்களுடைய கைகளின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து சகோதரியோடும் கூட இருந்து அவருடைய ஊழிய காரியங்கள், வேதத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய திருக்கரத்துக்குள் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட நீங்க ஒரு பல்லவிய பாடி முடித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைய நாளும் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியால ஒவ்வொரு கிழமையும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியினாலும் சத்திய ஆவியினாலும் ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியினாலும் வேண்டுதலின் ஆவியினாலும் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா அவைகள் எல்லாம் பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு செய்யக்கூடிய ஒரு செயல்திறனே ஆண்டவரே எங்கள் மேலே, எங்கள் சிரசின் மேல வையுங்க அப்பா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே கர்த்தாவே. அப்படியாய் நீர் எழுதி இருக்கிறபடி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், வாக்கு தத்தங்களை தந்த தேவன், அதன்படி செய்ய வைக்கிற தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன். நாளும் வந்து ஜெபிக்க கூடியதாய் கர்த்தாவே பிள்ளைக்கு கொடுத்த பலத்துக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைக்கு கொடுத்த ஞானத்துக்காய் ஸ்தோத்திரம், அறிவுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைக்கு சமாதானத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சங்கம வானொலிக்காய் நன்றி சொல்லுகிற லேசியா நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்குற தேவன் இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தாவே அந்த இடத்திலே ஊழியம் செய்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தாவே, துதி நட்டத்துற பிள்ளைகள் ஆண்டவரே, சத்தியத்தை போதிக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே அந்த சத்தியத்திலே மற்ற
மற்றவர்களுக்கு உம்முடைய முகம் தெரியணும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்னும் பல காரியங்கள் என்னென்ன காரியத்தை செய்கிறார்களோ அதிலே ஒரு விருத்தியும் ஞானமும் பல்கி பெறுகிற காரியமும் கர்த்தாவே அவர்களுக்குள்ளே வரவேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. விசுவா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் நீ நடத்தும் ஐயா. உம்முடைய பரிசுத்த வாரத்துக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஆரம்பித்த காரியத்தை தடை வராதபடி, தடைகள் போடாதபடி கர்த்தாவே ஆண்டவரை நீர் கிருபையாய் எங்களை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை மூக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன் ஆமீன். திரும்பமாக பல மாதங்களுக்கு பின்னதாக சகோதரி சுபாசினி அவர்கள் இணைத்து கத்தர் வழி நடத்துகிறார். அவர் இலங்கைக்கு சென்ற பொழுது அவரை சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் அவருடைய காரியங்களுக்கு ஊடாக கத்தர் திரும்பவுமாக எங்களுடன் எண்ணிய வைத்த காரியத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் கொடுத்த சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மென்மேலும் ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. அப்படியாக வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் அடுத்த வாரத்திலும் ஜூமுக்கூடாக இணையுங்கள் சிஸ்டர். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே சகோதரி ஜெனட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொகுத்து வழங்கி இதுவரை நேரமும் 8 மணி முதல் இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரி சுபாசினி, நீங்கள் பாடல் பாட போறீங்களா? ஓகே, நான் பாடுறேன். ஓகே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நாளுமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, நாளுமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். ஆமீன் ஆமீன். அருமையான பாடல் கூட வழிநடத்தினீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. திரும்பவுமாக நாங்கள் அடுத்த வாரத்தில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபா. காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜானட். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.